தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் சொல்லக்கூடிய கருத்துக்களை சரி என ஏற்று தற்போது காளியம்மாள் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து இந்த காணொலியில் நம்ம விளக்கமாக பார்ப்போம். முதலில் நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து அண்ணன் சீமான் அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. அந்த அறிக்கையில இந்த குறிப்பிட்ட திரைப்படத்தை நீங்க வெளியிடுவதை தடை செய்யலை அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவிற்கு போராட்டம் வெடிக்கும். இந்த திரைப்படத்தை யாரும் பார்க்கக்கூடாது. இதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங்டம்ங்கிற ஒரு திரைப்படத்தை சொல்றாரு. இது யாருமே எதிர்பாராத ஒன்று. ஒரு திரைப்படத்தை தடை செய்ய சொல்ற அளவுக்கு அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி. அண்ணன் சீமான் அவர்கள் எந்த ஒரு காரணத்தை சொன்னாலும் நம்ம பொறுத்துக்கலாம். ஆனால் இங்கே மாவீரர்கள் கொடுத்த உயிர் தியாகத்தையும் மாவீரர்கள் மீதான அந்த நம்பகத்தன்மை இருக்குல்ல, அதை எப்படியாவது சிதைத்தரணும் அப்படின்னு ஏற்கனவே இங்கே பல அரசியல் வேலைகளை செய்துக்கிட்டு இருக்காங்க. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு கலைத்துறையிலையும் அப்பப்போ பொழுதுபோக்க வரவங்க கிட்ட கூட இதை எப்படியாவது மாற்றி வேறு மாதிரி கட்டமைக்கணுங்கிறதுக்காக அதே வேலையை பார்த்துருக்காங்க. அதற்கு எதிராகத்தான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் களத்தில் இறங்கி போராடுவோம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியிட்ட உடனே பல இடங்களில் தன்னால் எடுக்க ஆரம்பித்தாங்க. இன்னும் சில இடத்துல நாம் தமிழர் கட்சி உறவுகள்லாம் உள்ளே இறங்கி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். தற்போது காளியம்மாள் அவர்களும் இது குறித்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் ஈழத்தமிழ் சொந்தங்களை கொச்சைப்படுத்தும் விதமாக தொடர்ந்து திரைப்படம் எடுப்பதை சிலர் நிறுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் உங்களைப் போல தவறாக சித்தரித்தால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியும், அந்த வகையில் இப்போது வெளியாகி இருக்கும் கிங்டம் திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவங்க பதிவு செய்திருக்காங்க. அதனுடைய பின்னூட்டத்திலையும் பல பேரும் எதிர்பார்ப்பது, ஏற்கனவே நீங்கள் தமிழ் தேசியத்தில் இருந்தவங்க இப்போவும் பேசுகிறீங்க, ஆனால் தனியாக போய் நின்று பேசுகிறீங்க, நீங்கள் நாம் தமிழர் கட்சியிலே இணையணும். பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய தேசிய தலைவருக்காக எப்போதுமே குரல் கொடுப்பது ஏற்புடையது. ஆனால் அதே இடத்தில் இருந்து நீங்கள் பேசணும் அப்படிங்கிறது தான் பல பேரும் எதிர்பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு பின்னூட்டம் முழுக்க நாம் தமிழர் பிள்ளைகள்லாம் இறங்கி பேசியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்ணன் சீமான் அவர்களுடைய அறிக்கை பார்த்ததும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல பேரும் அறிக்கை வெளியிட்டுள்ளாங்க. அண்ணன் சீமானை தொடர்ந்து காளியம்மாள் அவர்களும் தற்போது இந்த திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க.